அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று எமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். இதுவரை ஆக்யா சக்கரம் பற்றிய விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். மிக நுணுக்கமான விளக்கங்கள், அறிவை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்று எமது வகுப்பை நாம் தொடர்வோம்.
இன்று ஒளி தத்துவம் எமது இடது நாடி சுத்திகரிப்புக்கு தேவையானவர்கள் மெழுகுதிரி தயாராக வைத்திருங்கள். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். நாம் தியானத்துக்கு அமரும் போது எமது கவனம் தலை உச்சிக்கு வர வேண்டும். அதுவே எமது அமைதிக்கான இடம். ஆத்மாவின் அமைதியை நாம் உணரும் பகுதியாகும். ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றாகும் இடம். அங்கு மனதில் எந்த விசாரங்களும் இல்லை, மனதில் எந்த சந்தேகங்களும் இல்லை, எதிர்வினை இல்லை, பற்று இல்லை. முழுமையாக நாம் நமது மூலத்தோடு ஒன்றான நிலை. அங்கு நமக்கு பாதுகாப்பு, மன உறுதி, தைரியம், முழுமையான பக்தி, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை அனைத்தும் நிறைந்த இடம். அதுவே நம்மை முழுமையாக வளம்படுத்தி நமது பிரச்சனைகள் அனைத்தையும் கவனித்து நம்மை ஆத்ம முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும் இடமாகும். எனவே அங்கு நாம் அமைதியாக நமது கவனத்தை அங்கு கொண்டு வருவோம். கவனத்தை எமது மூச்சோடு அமைதியடைய செய்வதன் மூலமாக நாம் இலகுவாக அதை செய்து கொள்ளலாம். எதிர்வினை புரியாது அமைதியாக அனைத்து பிரச்சனைகள், எண்ணங்கள், கவலைகள் அனைத்திலிருந்தும் விலகிய சரணாகதி நிலை, சாட்சி பாவ நிலை. அதுவே தியான நிலை. இந்நிலை கூட்டு உணர்வு நிலையாகும். நாம் பரம்பொருளோடு ஒன்றாக கூட்டாக இருக்கும் நிலை. அந்த தொடர்பு நிலையில் நாம் தெய்வீக இறை அன்பை, தெய்வீகத்தின் அந்த தூய அன்பை நாம் குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக, வைப்ரேஷன்ஸ், நுண் அலைகளாக நாம் நமது கைகளிலும் தலை உச்சி குழியிலும் உணர்ந்து கொள்ளலாம். கடந்த வகுப்பில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் 2 சிறிய உரையிலிருந்து எடுத்த சிறிய பாகம் பார்த்தோம். எவ்வாறு நாம் அந்த தியான நிலைக்கு செல்வது, நம்மை தியான நிலைக்கு செல்ல விடாது தடுப்பது, அதாவது எமது அமைதிக்கு பாதிப்பாக இருப்பது எமது எண்ணங்களே. அந்த எண்ணங்கள் மூலமாகத்தான் நாம் பிரச்சனைகளை உணர்கின்றோம். கவலைகள், மற்றவர்களோடு வெறுப்பு, கோபம், சினம் அனைத்தும் இந்த எண்ணங்கள் மூலமாகவே நமக்கு வருகின்றது. எனவே அதற்கான தீர்வை ஸ்ரீ மாதாஜி இந்த உரையின் சிறிய பாகத்தில் நாம் காணலாம். உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண் அதிர்வுகளுக்கு, இறைவனின் அன்பு அலைகளுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கள்.
சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. அது ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கிறது. சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகிறது. இதே மாதிரியே எங்கும் பரந்துள்ள இறை சக்தி வேலை செய்ய தொடங்குகிறது. ஸ்ரீ மாதாஜி இன்னொரு உரையில் கேட்டுக்கொள்கின்றார், எமக்கு முழு சுதந்திரம் இருக்கின்றது. நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம். எனவே எமது அந்த முழு சுதந்திரத்தில் நாம் எமது கவனத்தை முழுமையாக எமது சாரத்தில் தெய்வீகத்தில் திருப்பி நம்மை நாம் முழுமையாக அனுமதித்தார். அந்த தெய்வீக அன்பு மிகவும் நுணுக்கமாக வேலை செய்ய வல்லது. அது நம்முடைய இதயத்தில் புகுந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனவே நாம் சிறிதளவு அதை நோக்கி திருப்பும் போது அது எமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எமது முயற்சி மிகவும் சிறிதளவே தேவைப்படுகின்றது. அதாவது எமது தூய விருப்பம், நாம் அதில் ஆர்வம் காட்ட வேண்டும். நாம் வேறொன்றும் செய்ய தேவையில்லை. வெறுமனே நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தும் போது இதுவே அந்த சரணாகதி நிலை, தியான நிலை. அந்நிலையில் தெய்வீக சக்தி நமது இதயத்துக்குள் புகுந்து நமது ஆத்மாவை ஒளியூட்டி நமக்கு அறிவூட்டி நம்மை வழிகாட்ட ஆரம்பிக்கின்றது. மற்றும் தியானத்தின் முக்கியத்துவத்தையும் நாம் பார்த்தோம். எந்த பிரச்சனைகள் ஆனாலும் நாம் எவ்வாறு அதிலிருந்து வெளிவருவது, அதை தீர்ப்பது என்பதை பற்றிய இன்னொரு உரையையும் ஸ்ரீ மாதாஜி நமக்கு தந்தருளி இருக்கின்றார். என்னை போன்ற ஆத்ம தரிசனம் பெற்ற ஆத்மாக்களின் நோக்கு எல்லாவற்றின் மீதும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிரச்சனையை நான் எதிர்நோக்க வேண்டி வந்தால் உடனடியாக தியானத்தில் ஆழ்ந்து விடுவேன். அந்த பிரச்சனையும் உடனடியாக தீர்ந்துவிடும். அதுதான் எனது சக்தி. அது போன்றே நீங்களும் பிரச்சனைக்கு ஆளாகும் பொழுது தியானத்தில் ஈடுபட்டால் அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கின்றேன். அதாவது உங்கள் பிரச்சனையை தியானத்தின் மூலம் என்னிடம் சரணடைய செய்து விடுகின்றீர்கள். பின்னர் அதை தீர்ப்பது என் வேலையாகி விடுகின்றது. ஆனால் நீங்கள் வார்த்தைகள் மூலமாகவோ மானசீகமாகவோ பிரச்சனைகளை தீர்க்க முயன்றால் அதற்குள் அகப்பட்டு கொள்வீர்கள். ஆகவே பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்க்க சிறந்த வழி யாதெனில் தியானத்தில் ஈடுபடுவதுதான். பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த பிரச்சனைகளோடு தியானத்தில் ஈடுபடுவீர்களானால் வெற்றியுடன் வெளிவருவீர்கள். ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களின் 1988 ஆண்டு ஆற்றிய உரையிலிருந்து எடுத்த ஒரு பகுதி. முக்கியமான ஆரோக்கிய குறிப்புகள் நாம் பார்த்தோம். எமது தலையில் இருக்கும் சக்கரங்களின் இருப்பிடம், பீடங்கள், பீத்தாஸ் என்று சொல்லப்படும் அந்த அவற்றிற்கு எவ்வாறு எண்ணெய் தேய்த்து அவற்றை வளம்படுத்துவது என்பதை பற்றி கடந்த வகுப்பில் பார்த்தோம்.
இன்று நாமாவது 3 நாடி சமநிலைகள் பற்றி மேலும் சிறிது பார்ப்போம். எனவே இப்பொழுது நாம் கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து மெதுவாக மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் எமது கவனத்தை எமது மூச்சோடு அமைதியடைய செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று பின்பு மெதுவாக வெளிவிடுவோம். இன்னொரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை சென்று மூலாதாரத்தின் அமைதியை உணர்வோம். பின்பு காற்றை வெளிவிடுவோம். மீண்டும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று மூலாதாரத்தின் அமைதியை உணர்வோம். பின்பு காற்றை முழுவதுமாக வழிவிட்டு சிறிது நேரம் சகஸ்ராரத்தின் அமைதியை உணர்வோம். இப்பொழுது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். ஸ்ரீமாதஜியின் ஒரு வீடியோவை பார்த்து செய்வோம். Raise your Kundalini. Raise your Kundalini. Slowly, very slowly. Raise it first time. Now raise your Kundalini. Raise your Kundalini. Slowly, very slowly. Raise it first time. You have to do it very slowly. Now push back your heads and give it a knot. One knot. Second one. Let's do it very slowly. And knowing what you are. You are a saint. Do it properly. Properly. Do it properly, not in a haste. Take it to your head. Push back your head and give it 2 knots there. 1 and 2. Now let's do the other one. Again, the third one we have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head. Now give it the third one. 3 times. 1. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. இப்பொழுது நமது நாடிகளை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்வோம்.
நமது நாடிகளை சமநிலைப்படுத்த முன்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை கேட்போம். 3 நாடிகள் பற்றிய ஒரு ஆழமான உரை. அதில் நமக்கு கூட விளக்கங்கள் கிடைக்கும். அதன் பின்பு நாம் நாடிகளை சமநிலைப்படுத்துவோம். That within us is there are two systems which work autonomous nervous system. One is the left, another is the right. The left one is called as the Ida Nadi, or you call the moon channel, or the one. Now the moon channel is the one that works out our desires. We get our desires through this left side moon channel. And the right side one, if you see clearly, starts little from the second center, is the one we call it as, is called as Pingala. Now this is the channel that works out our action. First one gives us desire and the second one gives us action. Now a person who goes to extreme on any one of them tries to go away from the center. For example, now we have in the West lots of ideas say about action. Now this is the right side, this is the left side. Now we have the right and left and the center in between. Alright? Now if you are too much in the action on the right side, go into imbalance, it breaks the connection with the main. If it breaks the connection with the main, then what happens? You start working on your own this side. The connection, the control goes away. Once the control of the central nervous system is gone, you can become malignant, you can develop any diseases of that kind which are psychosomatic. Also with the physical exertions and all that, you can develop some other diseases which are more physical. Now going to extremes, for example, for ladies, I have always told, who are married ladies, I have always told about them, that they really work very hard in the West, in the sense their standards are so high, everything should be spick and span and all the time cleaning. They have no time to rest. They have no time to rest at all. They must take out some time to rest and look after themselves as well. They should involve the whole family in the work and see that there is a little balance. It should not be that only the woman should go on working all the time for the household. Of course, homemaking is her love and her liking, but that doesn't mean that she should completely sort of get ruined with that. She has to use a balance. She should use some balances which are useful to keep her self in the center. So now, this is I was telling you about the extreme behavior of anything is not good. We have to keep in balance. When we come in the balance, in the moderate way, if we live, then what happens? That we keep this contact all the time with the whole. Now the Kundalini, that is down below, in 3.5 coils, has to rise through all this. When she rises through all this, she pierces through your fontanelle bone area and you actually feel the cool breeze coming out of your head. Now, as I was telling you, now if you go to any extremes, you break your connection with the whole. And as you break your connection with the whole, all these centers which are supplying horizontally to our physical, mental, emotional and spiritual being get cut or get exhausted or augmented, as they call it in medical terminology. So the central part is the parasympathetic nervous system, which doctors have not reached. Now through this Kundalini, which is there, which is 3.5 coil, when it rises,
It pierces through 6 centers. Pierces through your fontanelle bone area, and when it pierces through your fontanelle area, you get your self-realization. As simple as that. This is your mother, individual mother, because she gives you birth, a second birth. And she doesn't trouble you. She doesn't give you any problems. She takes up all problems upon herself. She tries. But I have seen in some people, the Kundalini is very badly hurt, wounded, just all the time like a bleeding serpent, you can say. It's just moving up and down helplessly, trying to rise. It rises and falls down in some people. And it is such a sad thing that it works out in days together when the person cooperates to keep the Kundalini up there. But most of the people get it, and with little practice, about a year or so, at the most, they become masters. But within 1 month, they know everything about Sahaja Yoga and they know how to do it. In fact, you become your own master. You don't have to have any guru, you don't have to have any master. For this, you don't have to pay a single paisa. You don't have to do anything of the kind. It just works out automatically, and you can give realizations to others once you get it, when you become the master. But that is a quality which one has to achieve. If you achieve that quality, then only you can do it. Otherwise, you cannot do it. By talking about spirit, by talking about God, you do not achieve it. It is a living process of evolution. As we have become human beings, we become that higher being. This is the seeking today, and that's what people are seeking. They are not seeking something which has been said or done, but they want that beyond this what? And beyond this is the spirit. But as I told you, இப்பொழுது நாம் சமநிலைப்படுத்திக் கொள்வோம். எமது சமநிலை மிகவும் முக்கியமானது. நாம் எந்த ஒரு பக்கமும் தீவிரமாக செல்லக்கூடாது. இடது நாடியோ வலது நாடியோ தீவிரமாக நாம் செல்லக்கூடாது. நடு நாடியில் நாம் சமநிலையில் இருக்க வேண்டும். அப்போதே நாம் தியான நிலையில் அமைதியாக இருக்கும் போது இந்த தியான நிலையில் நாம் முழுமையோடு தொடர்பாக இருக்கின்றோம். அதாவது இறை சக்தியோடு, பரம்பொருளோடு தொடர்பாக இருக்கின்றோம். அந்த தொடர்பு நிலையிலேயே நாம் எம்மை, அந்த இறை சக்தி எம்மை கவனித்துக் கொள்கின்றது. நமது வாழ்வு அமைதி அடைகின்றது. நாம் முழுமையாக கவனிக்கப்படுகின்றோம். நமது தேவைகள் அனைத்தும் கவனிக்கப்படுகின்றது. இது ஒரு அனுபவம். சாய யோகா ஓர் அனுபவமாகும். இந்த அனுபவமே தூய அறிவாகும். நாம் இவற்றை நாளாந்தம் அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ளும் போது அது எமது அறிவு ஞானமாகின்றது. இப்பொழுது நாம் சமநிலை செய்து கொள்வோம். இடது நாடி நமக்கு தெரியும். இன்னும் இடது நாடி பாதிப்பிருப்பவர்கள், அதாவது கடந்த கால பிரச்சனைகள், கடந்த கால பாதிப்புகள் இன்னும் மனதை விட்டு அகலாது இருப்பவர்கள், மனச்சோர்வு, மன அழுத்தம், மனச்சோர்வு அல்லது மன ரீதியான பாதிப்புகள் உள்ளவர்கள் இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். மெழுகுதிரி பயன்படுத்த வேண்டும். மற்றும் சில பழக்க வழக்கங்கள், மன கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபட முடியாமல் இருப்பவர்கள், அவற்றில் இருந்து நாம் நம்மை வெளிக்கொண்டு வர வேண்டும்.
நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மை நமது இருதயத்தில் உறுதி அடைய வேண்டும். எனவே நாம் அவ்வாறான பழக்க வழக்கங்களிலிருந்து கட்டுப்பாடுகளிலிருந்து வெளியேறக்கூடியதாக இருக்கும். எனவே நமக்கு அந்த மெழுகுதிரி ஒளி நமது இடது நாடியை ஒளியூட்டி தூய்மைப்படுத்த வல்லது. இடது நாடி சந்திர நாடி. நாம் இடது நாடி பாதிப்புகள் அதிகமாக இருந்தால் இந்த சந்திர நாடி குளிர்ச்சி அதிகமாகி உறைந்து விடுகின்றது. அதனாலேயே நாம் மனச்சோர்வடைந்து ஒரு உறைந்த ஒரு ஆளுமைக்கு செல்கின்றோம், வெளிவர முடியாது. எனவே ஒளி தத்துவம் அதை மீண்டும் ஒளியூட்டி நம்மை சமநிலைக்கு கொண்டு வருகின்றது. மற்றவர்கள் நாம் உப்பு நீரில் நமது கால்களை வைக்கலாம். இடது நாடி பாதிப்புள்ளவர்கள் இந்த இடது நாடி சுத்திகரிப்பின் போது மெழுகுதிரி ஒளியை ஒளியை சுத்திகரிப்பை செய்த பின்பு உப்பு நீருக்குள் காலை வைக்கலாம். நீங்கள் ஒரு மெழுகுதிரி பயன்படுத்தலாம் அல்லது 3 மெழுகுதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு 3 மெழுகுதிரி பயன்படுத்தலாம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி வைப்போம். கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை நாம் பார்த்து ஸ்ரீ மாதாஜியின் உதவியை நாம் நாடுவோம். தாயே, எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். இடது நாடி தூய விருப்பத்துக்கான நாடி. நமக்குள் தூய விருப்பத்தை தந்தரும். எனக்கு தூய தெய்வீக அறிவை முழுமையாக தந்தருங்கள். தூய தெய்வீக ஞானத்தை எனக்கு தந்தருங்கள். உண்மையான விருப்பத்தை எனக்குள் நிலைநாட்டுங்கள். நமது இடது கை 5 விரல்களையும் நாம் அவதானிப்போம். மீண்டும் நாம் ஒன்றும் செய்வதில்லை. எனவே முழுமையாக அந்த தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டு விடுவோம். அதுவே நமக்குள் குண்டலினி தாயாக இருக்கின்றார். சஹஸ்ராரத்துக்கு வந்து நமது அனைத்து நாடி நரம்புகள் அனைத்தையும் நிறைத்து தூய்மைப்படுத்த நாம் விட்டுவிடுவோம். நமது தலை உச்சி தளர்வடைந்து திறப்பதை நாம் அவதானிக்கலாம்.
இப்பொழுது வலது கையை மடித்து கொண்டு வருவோம். வலது நாடியை சுத்திகரிப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. வலது நாடியின் பாதிப்புகளின் அறிகுறி மன அழுத்தமாகும். அதாவது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் செயல்களை சமாளிக்க முடியாது நமக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்றோம், பயப்படுகின்றோம். அதற்காக நாம் திட்டமிடுகின்றோம். சில நேரங்களில் அவை நாம் எதிர்பார்த்தபடி அமையாவிட்டால் மன அழுத்தம், மன சுமை ஏற்பட்டு நமது இடது நாடி பாதிப்படைகின்றது. எனவே இடது நாடியில் நாம் சமநிலையை கொண்டு வருவதற்கு நமக்கு உப்பு நீர் தத்துவம் மிகவும் உதவியாக இருக்கும். நமது வலது நாடியில், வலது நாடி சூரிய நாடியாகும். அது அதீதமாக வேலை செய்யும் போது வெப்பம் அதிகரித்து நமது உடல் வெப்பம் அதிகரிக்கின்றது, ஈரலை பாதிக்கின்றது, அனைத்து உடல் தொழிற்பாடுகள், உள்ளுறுப்புகள் பாதிப்படைகின்றது. எனவே வலது நாடி சமநிலை மிகவும் முக்கியமாகிறது. அதனாலேயே ஸ்ரீ மாத்திச்சி அவர்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு ஒவ்வொருவரும் மாலை நேரம் உப்பு நீர் சுத்திகரிப்பது அவசியமாகிறது. ஒவ்வொருவருக்கும் 10 நிமிடங்கள் இதை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் உண்மையில் உடல், உணர்வுகள் மற்றும் ஆத்ம ஆரோக்கியத்துக்கு இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் குளிர்ந்த நீரோ அல்லது இளம் சூடான, அதாவது லூக் வார்ம் வாட்டர்ன்னு சொல்வார்கள், சூடும் இல்லை குளிரும் இல்லாத நீர் எடுக்கலாம். களைப்பு, உடல் வெப்பம் அதிகரிப்பு, மனதில் சிந்தனைகள் அதீதமாக ஓடிக்கொண்டிருந்தால் குளிர் நீர் சுத்திகரிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கும். அந்நிலையில் நீங்கள் ஒரு சிறு பனிக்கட்டிகளை நீங்கள் தண்ணீருக்குள் போட்ட பின்பு நீங்கள் பனிக்கட்டிகளை நீங்கள் போடலாம். போட்டால் அந்த தண்ணியை குளிர்ச்சியாக்கும். அந்த குளிர் தண்ணீர் மிகவும் உதவியாக இருக்கும் வலது நாடி பாதிப்பு அதிகமாக இருப்பவர்களுக்கு. வலது கையை மடியில் வைத்து இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்து ஸ்ரீ மாத்திச்சியின் புகைப்படத்தை நாம் நெற்றி திலகத்தை பார்ப்போம். வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது வலது நாடியை சமநிலைப்படுத்தி தாருங்கள். வலது நாடியின் தேவையற்ற செயல்களை அகற்றி எனது கவனத்தை அறிவூட்டுவதன் மூலம் எனக்கு தூய செயல்களை தந்தருளும். எனது வலது நாடியில் நான் எனது ஆத்மாவுக்கு நன்மை தரும் செயல்களை மட்டும் செய்யும் திறனை எனக்கு தந்தருளும். எனது வலது நாடியில் உள்ள மேலதிக வெப்பம் அனைத்தையும் ஆகாய மார்க்கமாக அகற்றி விடுங்கள். எனது வலது நாடியை குளிர்மை அடைய செய்யுங்கள்.
எனது மனம் உடல் இரண்டையும் குளிர்மையடைய செய்து ஆறுதல் அடைய செய்யுங்கள். நமது வலது கை 5 விரல்களையும் நாம் அவதானிப்போம். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடுநாடியில் நாம் கவனத்தை வைப்போம். சுழுமுனை நாடியில். சுழுமுனை நாடியே ஆத்ம முன்னேற்ற பாதையாகும். நம்மை முழுமையோடு தொடர்பான நிலையில் இருக்க செய்யும் பாதையாகும். எனவே எமது முழு கவனமும் தலை உச்சி குழி சுழுமுனை நாடி பார்ப்போம். பிரார்த்திப்போம். தாயே, எனது சுழுமுனை நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நமது 10 விரல்களையும் அவதானிப்போம். 10 விரல்கள் மற்றும் உள்ளங்கை மூலாதாரம். நமது கவனம் தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு நடு சுழுமுனை நாடி வழியாக மூலாதார சக்கரத்தின் அமைதியை உணர்வோம். இங்கு பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தை தந்தருளும். எனக்கு விவேகம் சாதுரியத்தை தந்தருளும். என் வாழ்வில் சமநிலை மங்களகரத்தை தந்தருளும். பொழுது எமது இரு கைகளையும் இருதய மட்டத்தில் நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். இப்பொழுது எமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். இதில் நாம் இதயபூர்வமாக கேட்போம். தாயே, எனக்கு தெய்வீக தூய அறிவை தந்தருளும். எனது கவனத்தை அறிவூட்டி எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு தூய கவனத்தை தந்தருளும். பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம்.
இடது கையை மடியில் வைத்து வலது கையை எமது தொப்புள் பகுதி நாபி சக்கரத்தில் வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது உலக வாழ்வில் எனக்கு முழுமையான அமைதியையும் மன திருப்தியையும் தந்தருளும். எனது உலக வாழ்வின் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தங்களிடம் விட்டு விடுகின்றேன். எனக்கு ஆத்ம முன்னேற்றத்தை தாருங்கள். எனக்கு குரு பதத்தை தந்தருளுங்கள். நானே என்னை முழுமையாக அறிந்து என்னை சீரமைத்து என்னை நானே வழி நடத்தும் திறனே எனக்கு தந்தருளும். என்னை முழுமையாக உணரச் செய்யுங்கள். எனது நல்ல நல்ல நற்குணங்கள் எனக்குள் இருக்கும் குறைகளை எனக்கு உணர்த்தி என்னை சீரமைக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது கையை நடு இருதயத்தில் வைப்போம். இதை பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு தன் நம்பிக்கையை தந்தருங்கள். மன உறுதி தன் நம்பிக்கையை எனக்கு தந்தருளும். எனக்கு தெய்வீக நம்பிக்கையை தந்தருளும். எனக்கு முழுமையான பாதுகாப்புணர்வை தந்தருளும். பயமின்மையை தந்தருளும். இப்பொழுது நமது வலது கையை நாம் அடிக்கொண்டு வருவோம். நமது கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். கூட்டு விழிப்பு நிலை. தாயே, என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. எனது ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் எனது பேச்சிலும் நடத்தையிலும் வெளிவர எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை ஆகிய சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். அங்கு நாம் சொல்வோம், நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் எனது பிள்ளைகளையும் மன்னித்தருளும்.
ஓம் ஹம் ஷம். நான் ஒரு தூய ஆத்மா. நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். நமது கவனத்தை முழுமையாக சஹஸ்ராரத்தில் வைப்போம். சஹஸ்ராரத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடங்கல்களையும் தங்கள் அருளால் நான் வெற்றி கொள்வேன். சஹஸ்ராரம். நாம் சஹஸ்ராரத்தில் கவனத்தை வைக்கும் போது பரம்பொருளோடு இணைப்பில் இருக்கின்றோம். அந்நிலையில் நாம் தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, நான் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு சவாலாக இருக்கும் அனைத்து சவால்களையும் தங்கள் அருளால் வெற்றி கொள்வேன். இப்பொழுது இறை நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். தாங்களே அந்த வெற்றியாவீர். தாங்களே அனைத்தையும் செய்பவர். நான் ஒன்றும் செய்வதில்லை. இப்பொழுது நமது வலது கையை தலை உச்சி குழிக்கு 2-3 அங்குலம் மேல் உயர்த்தி வைப்போம். எண்ணங்கள் வந்தால் மீண்டும் அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். இப்பொழுது நாம் முழுமையான சரணாகதி அடையும் நிலை. நமது மமகாரம் அகங்காரத்துக்கு அப்பால் ஆத்ம நிலையில் முழுமையாக பரமாத்மாவிடம் விட்டு விடுவோம். முழு நம்பிக்கையோடு தலை உச்சி குழியில் கவனத்தை வைப்போம். தளர்வடைந்து விரிவடைந்து தெய்வீக நுண்ண அதிர்வுகளை குளிர்ச்சியாக உணரும் நிலை. இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் நாம் வைத்து பார்ப்போம். இவ்வாறு நாம் எமது எண்ணங்கள் மறையும் வரை வலது கை ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம், பின்னர் இடது கை 1 நிமிடம் 2 நிமிடம் வைத்து ஒரு சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம்.
இந்த பிரபஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அந்த அமைதி, அந்த நிசப்தத்தோடு நாம் ஒன்றாகுவோம். இந்த அமைதி நிலையில் நாம் முழுமையான மனம், உடல் இரண்டும் ஆறுதலான நிலையில் மீண்டும் ஒரு ஸ்ரீமாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி சில ஆரோக்கிய குறிப்புகள், செய்முறைகள், மெழுகுவர்த்தி ஒளிமுறை, சிகிச்சைகள் என்பவற்றை எவ்வாறு வழி நடத்துகிறார் என்பது பற்றிய ஒரு வீடியோ நாம் பார்ப்போம். You have to know that you all have been seekers before. This is not the first time you have been seeking. So already you have reached a certain state where you feel and you are aware that something more has to happen to you. You are already ready for that. Some of you have really taken birth in this time just for this. So because I do not want to talk of your past is over now. We have to think of the present. One has to know that all of you get realization. Some people have certain problems on their different centers, as I told you. Different type of problems people have. Because of these problems, the Kundalini goes back to its attention, because Kundalini has to look after your problems. She's your mother. So she goes there, attends to that problem, and again she rises. But only thing you have to learn how to make her rise, how to cooperate with her, how to understand your own problem and give additional help to solve the problem. Now you will be amazed that you just get rid of your false identifications with yourself. You become absolutely detached from that, because you start talking in the language of chakras and centers. You start saying that this center is bad, that center is bad, this is not all right, mother, that's wrong with me, that is wrong with me. That's all. You don't say I'm cancer, you don't say I'm mad, you don't say I'm egoistic. You just say, mother, this center is not all right, that center is not all right. Depending on the quality of your centers, the chakras as
They are the ones who really are the channels for the energy of God to flow in. Regarding them, you have to be careful. How your chakras are. Are you clean or not? Some of you will find cool breeze flowing all right in the hand. But maybe one chakra is catching. On one chakra you will feel the heat, or you may feel the numbness. You might feel also a kind of a you can say a kind of a tingling on certain fingers. Now wherever there is tingling, you must know there is a kind of a struggle between those chakras and the Kundalini. So you should just try to help your chakras to awaken them. And also must know that every one of you are part and parcel of the whole. You are awakened. You are awakened to that part. And so you have to be more careful. Because if you suffer from some chakra, I can feel it. But if others, those who are not realized, I don't feel it at all. I'm not bothered. There can be any number of devils or anything, it doesn't matter to me. But if you people who are realized souls have a slight problem, immediately I know that you have this problem, my attention is diverted to that. So you must understand that the attention is all the time there to look after you, to give you a better guidance. Your spirit is all the time working. But you must learn how to take the guidance from your spirit. That's the main point. So nobody is lower or higher, as he said. I've seen some people who were declared as drunkards, this, that, overnight they are finished. They are perfect people. Not only but very good surgery. So, you see, all these clouds have come on the sky of your being in this lifetime, doesn't matter. Makes no difference. But your past is great, that's shown. So you don't have to worry as to how far aware you are. There's no degree or anything to measure it. You must be all aware already, otherwise you would not come to me, first of all. And to get realization itself is a very big thing. Now there is a very good seeker I know of who came to me, and he got his realization, but he did not feel it on his hand. Because he has a very bad Vishuddhi here. And with a bad Vishuddhi chakra, you may not feel it in your hand, doesn't matter. But you'll feel peaceful, you'll feel joyful, and you can feel it on the top of your head, or others can feel it. Gradually your fingers will start improving, and they will give you better results. For example, people who do hard work with their hands, also their fingers can be numbed. So we have to use certain methods like looking after our hands. This body now is a temple of God. So we have to look after it in a way respectfully. Not for the way the prostitutes, when they want to sell their body, they look after their body. No, but respect, with respect to our body. We have to look after ourselves in a way that we should keep good health. And to keep good health in Sahaja Yoga, there are 1001 things which you have to know, which is very easy to understand and which will be told to you for no price at all, nothing. It is the divine that is anxious, that you should get it, that you should settle down, that you should enjoy it. So you don't have to be so anxious about it. These anxieties must be given up. Just try to understand your centers. Now many of you did feel the cool breeze, but maybe after some time you may lose it, doesn't matter. You'll go up and down like that, doesn't matter. It does not mean that you have lost it. Not at all. Now supposing you try a method, a simple method, that you first put your left hand towards my photograph. Just now you can try. And right hand on the Mother Earth. Let's see. Right hand on the Mother Earth. That's why I wanted to have it in the open, but doesn't matter now. If rain is good for you, for the farmers, let's have it. So now put your left hand like this, and right hand, those who are not sitting can put up like that. Like this. Back. Yes. Right hand like this. Right. Not left, right hand. Fine. On the ground. No, like this. Backwards, yes, right hand. Now what we are doing, the left hand side power is the emotional power. Now if you have an emotional problem, say somebody has been taking drugs, is a left-sided person. Some drugs are LSD and all that right-sided, but most of the drugs take you to the left side. Gurus are left-sided power.
Most of these problems or mental problems are left-sided problems. But the problem of the intellectuals is right-sided. Futuristic people is right-sided. People who are running the rat race are right-sided. See, that kind of overactivity, that kind of. On the contrary, those who have taken to drugs are left-sided. So first try with the left. Let's see. Now put your right hand on the mother earth. Put your right hand on the mother earth. Now put your left hand towards me. Gradually you will find it will start flowing in your left hand. Is it flowing? Put your right hand on the mother earth. Because the mother earth takes away. You see, you are just earthing it. Put it on it. Touch it, huh? Touch it. You see, you are earthing yourself. It's a very simple thing. Now, left-sided problems easily go to Mother Earth. It's true, but the best is to have a light. Now, say if you have a candle. Candle is the best. For left-sided problems, candle is the best thing to take it. Because left-sided problem we can say are cold problems, or problems which arise from coldness. See, a person who becomes inactive. Now see, you just put your left hand towards me like this and right hand towards a candle. You'll be amazed, sometimes the candle starts burning up like that, and sometimes it creates such black smoke that if it is next to a wall, you might find the whole wall becoming big. It's very interesting to see how the candle reacts. But you must have a photograph in front, and there should be a candle before the photograph and one candle like this to take it out. Right. Now see better? All right. You'll feel it's going down. You feel from your head, you'll feel, you see the pressure is going down. Better now? Like this. Put the hand like that. Like at back side. Not towards me like that. Yes. Yes. Now. No, put left hand. If you are sitting on the ground, it's better to put towards me. Left hand. It's coming. It's going. It's working. It's like the energy, you see, that is coming through the photograph is pushing it down towards the light, and the light burns it off. Light gets awakened by you. It's surprising, but it does. It's better now. See, we work out. You will feel it. You will feel yourself. There is nothing to certify. You will feel yourself. Put your left hand towards me. Left hand towards me like this. Yes. You all will feel it yourself. Now people who are being to gurus, who have sort of schizophrenic attitude, who are moody people, frightened, fits they get, all sorts of these, to extreme to the least, you see, who are emotional, some women who cry too much, hysterics, all those things can be controlled by this simple method of putting left hand towards the photograph and right hand towards a candle. See, it's working out. You will feel the movement. In your head you will feel it. Feeling it now. No? So it's not there. Now, with the right hand, those who are running the rat race, you see, big people who think they must earn money, or they are running in the politics and all that kind of another madness they have. You see, that's also kind of a madness, you see. So, for such people who are having a high blood pressure because of that, they will have diabetes, they will have liver troubles. Now, even for any organ, you see, any organ you take, say heart, in Sahaja Yoga, we have for every organ two types of nature. One is the one that is lethargic and another that is overactive. So supposing you are an overactive person, then if you are an overactive person,
you are studying very hard or thinking about the future, planning something, then you have a heart which is overactive. Or you have an intestine which is overactive, your liver is overactive, the whole system is overactive, you will have high blood pressures and all the problems of high blood pressure, constipation, all these things go hand in hand in one personality. The another personality could be a lethargic. A person who has a lethargic heart may have to get a bypass or something like that because the heart doesn't pump. You may have a lethargic intestine, such a person might, whatever he eats, he just goes to the bathroom sort of a thing. Or maybe a lethargic liver, when you have a lethargic liver, then you might get allergies. Allergies are caused by lethargic liver. But if you are an overactive person, if you are overactive, then the same liver which was giving you these allergies will give you a nausea, a feeling of sickness, migraine and vomiting and biliousness. So there are two types of livers also. We have two types of kidneys, two types of everything is two types. So if you are a lethargic person, if you have lethargic problem, then what you have to do is to use the light. For all the lethargic troubles, best is the light. To use the light for lethargic troubles. This is left side. And for the right sidedness, you can use the Mother Earth. Mother Earth is the best, or water and salt. So water and salt is very good for people who are suffering from overactivity. Now how do you do it? It's good for both, but especially for them. Like you have to put both the hands first towards the photograph, put both the feet in the water with little salt. Now if you are feeling the vibrations coming in both the hands equally the same, it's alright. You don't have to worry. But supposing one hand is more and one hand is less. The hand that is less has to go before the photograph, always. The hand that is less has to go towards the photograph and another one has to go out. And you'll be amazed the movement of the thing you will feel within yourself. These balloons will be moving like that. And you can feel it, that something moving in your head, you are getting relaxed. And gradually you will become a master. You will know how to handle this body. Absolutely will become a master. And when you become master, people have become masters in 8 days. In 8 days. Once you become a master, then you can handle other bodies also and help other people. It's as simple as that. So forget about the past. Now the present. We have to be in the present. ஸோ இந்த வீடியோ மூலமாக மேலதிக விளக்கங்கள், நமது இடது நாடி வலது நாடி பற்றிய மேலதிக விளக்கங்களை கேட்டோம். மற்றும் ஒளி தத்துவம் ஸ்ரீ மாதாஜி இதில் விளங்கப்படுத்தியது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு முறை. இடது கையை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு நேராக வைத்து வலது கையை நாம் மெழுகுதிரி ஒளியில் பிடிக்க வேண்டும். இடது கையால் தெய்வீக நுண் அதிர்வுகள் எமக்குள் உட்சென்று வலது கை மூலமாக வேண்டாதவை வெளியேறுகின்றது. ஒளி தத்துவம் அதை உறிஞ்சிக் கொள்கின்றது, எடுத்துக்கொள்கின்றது. மற்றும் இவ்வாறு செய்வது லைக் மன பாதிப்புகள் உள்ளவர்கள், பிழையான குருமாரிடம் சென்று பாதிப்படைந்தவர்கள், அவர்களுக்கு இந்த முறை வேலை செய்யும். இல்லாது விட்டால் நீங்கள் சாதாரணமாக வலது கையை பூமியில் வைத்து இடது கைக்கு ஒளியை காட்டலாம். மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து நமது நாடிகளை நாம் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வைத்துக் கொள்ளும் போது நமது உள் உறுப்புகள் சமநிலை அடைகின்றது, ஆரோக்கியம் மேம்படுகின்றது. மற்றும் உள் உறுப்புகளும் 2 வகையான உறுப்புகள் பற்றி ஸ்ரீ மாதாஜி சொன்னார்கள். ஒன்று மந்தமான நிலை, இன்னொன்று
அதீதமாக செயல்படும் நிலை. ஸோ நமது கல்லீரலோ சிறுநீரகமோ இருதயமோ ஸோ மூளையோ எந்த உறுப்பு ஒரு மந்தமான நிலை எமது இடது நாடி பிரச்சனை, நாம் ஒளியை பயன்படுத்த வேண்டும். அதீதமாக வேலை செய்தல், நேரமில்லாது உழைத்தல், அந்த மாதிரியான நிலை உள்ளவர்களுக்கு உள்ளுறுப்புகள் அதீதமாக வேலை செய்கின்றது. எனவே அதை தணிப்பதற்காக நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருந்து நாம் குண்டலினியை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினியை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்ய, சகஸ்ரகம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். மற்றும் ஜூமில் இருப்பவர்கள் கலந்துரையாட விரும்பினால் நாம் கலந்துரையாடலாம்.